வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பேச போற விஷயம் தமிழ் சினிமாவின் அன்பான நடிகர் எம்.எஸ். பாஸ்கர் அவர்களையும் அவர் பெற்றிருக்கும் தேசிய விருது பற்றியும் அதற்கு பிறகு நடந்த ஒரு மனதை நெகிழ வைக்கும் நிகழ்வு பற்றியும் தான் முழுமையாக பார்க்க போறோம். முதலில் 71வது தேசிய திரைப்பட விருதுகள் பற்றி பேசலாம். இந்திய சினிமாவின் மிகப்பெரிய மரியாதைக்குரிய விருதுதான் இது. இந்த விருதை பெறுவது என்பது ஒவ்வொரு கலைஞருக்கும் ஒரு கனவு மாதிரி. அந்த கனவு நிஜமாயிடுச்சு நம்ம தமிழ் நடிகர் எம்.எஸ். பாஸ்கர் அவர்களுக்கு. அவர் நடித்த பார்க்கிங் படத்துக்காக சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பார்க்கிங் படம் ஒரு சிறிய பட்ஜெட்ல எடுக்கப்பட்டாலும் வாழ்க்கையில் வரும் சின்ன சின்ன பிரச்சனைகள், மனித உறவுகள், சண்டைகள் எல்லாத்தையும் உண்மையோட காட்டிய படம். அதுல எம்.எஸ். பாஸ்கர் நடிப்பே ஹைலைட். அவர் அப்படத்துல நடித்த விதம் சாதாரண பக்கத்து வீட்டுக்கார் மாதிரி இருந்தாலும் அந்த கதாபாத்திரம் பார்வையாளர்களை மிகவும் தாக்கி இருந்தது. எம்.எஸ். பாஸ்கர் ஒரு சிறந்த கலைஞர். எம்.எஸ். பாஸ்கர் என்ற பெயர் வந்தாலே நமக்கு நகைச்சுவையும் சிரிப்பும் சில சமயங்களில் கண்ணீரும் நினைவுக்கு வரும். சின்ன சின்ன ரோல்கள், சீரியல் நடிப்புகள், டப்பிங் பணி எல்லாத்திலையும் தன்னை நிரூபிச்சு பிறகு சினிமா உலகில நல்ல நிலையை அடைந்தவர். சில வருடங்களுக்கு முன்னாடி அவர் நம்மளை சிரிக்க வைத்திருந்தாலும் இன்றைக்கு அவர் நடிப்பில் ஒரு அருமையான ஆழமும் உணர்ச்சியும் இருக்கிறது. அதனாலதான் பார்க்கிங் படத்துக்காக தேசிய விருது கிடைத்திருக்கிறது. விஜயகாந்த் நினைவிடத்தில் மரியாதை இப்போது நம்மை அதிகம் நெகிழ வைத்த நிகழ்ச்சி பற்றி சொல்லணும். விருது பெற்ற பின் எம்.எஸ். பாஸ்கர் டெல்லியிலிருந்து சென்னை வந்தார். வந்தவுடனே அவர் கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமையகத்திற்கு சென்று அங்குள்ள விஜயகாந்த் அவர்களின் நினைவிடத்தில் அந்த தேசிய விருதை வைத்து தலைவணங்கினார். சரி, இங்கே கேள்வி வரலாம், ஏன் அவர் அப்படி செய்தார்? ஏனென்றால் விஜயகாந்த் ஒரு நடிகர் மட்டும் இல்லை, அவர் கலைஞர்களுக்கு ஆதரவு தந்தவர், தமிழ் சினிமாவுக்கு நிறைய பங்களிப்பு செய்தவர். அவர் இல்லாமல் இன்னைக்கு நிறைய நடிகர்கள், டெக்னீஷியன்கள், டப்பிங் ஆர்டிஸ்டுகள் இவர்கள் வளர்ச்சி அடைய முடியாது என்பதும் உண்மை. அதனாலதான் எம்.எஸ். பாஸ்கர் அவருக்கு கிடைத்த அந்த தேசிய பெருமையை தனது முன்னோடி விஜயகாந்த் நினைவிடத்தில் வைத்து வணங்கினார். அந்த காட்சி சமூக வலைத்தளங்களில் பரவியதும் ரசிகர்கள் அனைவரும் இதுதான் உண்மையான மரியாதை என்று நெகிழ்ந்தனர். பிரேமலதா விஜயகாந்த் வாழ்த்து இதோடு மட்டும் இல்லாமல் அங்கிருந்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தை சந்தித்து சிறிது நேரம் பேசினார். அப்போ பிரேமலதா அவர் மீது பெருமை கொண்டார், வாழ்த்துக்களும் தெரிவித்தார். இது ஒரு சாதாரண விஷயம் போல தோன்றலாம், ஆனால் ஒரு நடிகர் ஒரு விருது பெற்ற பின் தன்னோட வெற்றியை அப்படி பகிர்ந்து கொள்ளும் தருணம் அது மிகவும் அரிதான ஒன்று. ரசிகர்களின் எதிர்வினை இந்த வீடியோவை பார்த்த ரசிகர்கள் எம்.எஸ். பாஸ்கர் அவர்களை புகழ்ந்து தள்ளுகிறார்கள். விருது வாங்கினதும் உடனே விஜயகாந்த் நினைவிடத்துக்கு சென்றது, இதுதான் நன்றி உணர்வு என்று பலரும் பாராட்டுகிறார்கள். இதுதான் எம்.எஸ். பாஸ்கரின் உண்மை குணம். விஜயகாந்த் அவர்களை மறக்காமல் மரியாதை செலுத்தியது நம்மை மிகவும் உருகச் செய்தது. அந்த காட்சி பார்த்தவுடனே எனக்கு கண்களில் கண்ணீர் வந்தது. அப்படி பார்த்தால் ஒரு விருது என்பது வெறும் சான்றிதழ் அல்ல, அது ஒரு கலைஞரின் அடையாளம், உழைப்பின் பலன். ஆனால் எம்.எஸ். பாஸ்கர் காட்டிய இந்த நடத்தை, அதாவது தனது பெருமையை தனது முன்னோடியிடம் மரியாதையாக வைக்கிற செயலே அவரை இன்னும் உயர்த்தி போட்டிருக்கிறது. இதுதான் உண்மையான கலைஞனின் மனசாட்சி. அதனாலதான் எம்.எஸ். பாஸ்கர் இன்றைக்கு ரசிகர்களின் இதயத்தில் இன்னொரு இடம் பிடிச்சிருக்கிறாரு. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சினி அரசியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.